ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு களி கூறுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 19:7 சொல்லுகிறது, நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். இந்த வசனத்தை கவனித்து பாருங்கள். சந்தோஷம், களி கூறுதல், துதி ஆகிய மூன்றும் இதில் இணைந்திருக்கின்றன. இது எத்தனை மகிழ்ச்சியான ஒரு காரியம்! பரலோகத்திற்கு செல்லும் போது நாம் எப்போதும் சந்தோஷத்தோடு களி கூர்ந்து அவருக்கு துதியை ஏறெடுப்போம். பூமியில் அவரை நாம் துதிப்போமாக. நாம் கர்த்தரை துதிப்பதற்கு ஆயிரமான காரியங்கள் உண்டு. முதல் சந்தோஷம் நாம் மனம் திரும்பும் போது வருகிறது. பாவங்கள் மன்னிக்கப்படுவதாலும் நம் இருதயத்தில் இயேசு வருவதாலும் பெரிய சந்தோஷம் ஏற்படுகிறது. நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பினால் இருதயம் பூரித்து மகிழ்கிறது. மனம் திரும்பும் போது மகிழ்ச்சி நமக்கு மாத்திரமல்ல, நம் குடும்பம் முழுவதற்கும் உண்டாகிறது. மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் தேவனுடைய தூதர்களுக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாகிறது. லூக்கா 15ஆம் அதிகாரம் 7 மற்றும் 10ஆம் வசனங்கள். ரட்சிக்கப்பட்டால் சந்தோஷப்படுவதற்கு இன்னும் அதிகமான காரியங்கள் உண்டு. நம்முடைய பெயர்களெல்லாம் பரலோகத்தின் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படுகிறது. ரட்சிப்பினாலே நாம் தேவனை அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவீகார ஆவியை பெறுகிறோம். ரட்சிப்பினாலே கிறிஸ்துவின் அன்பான குடும்பத்திற்குள் வந்து அவருடைய எல்லா சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும் உரிமையை பெறுகிறோம். உன்னதத்திற்குரிய சகல ஆசீர்வாதங்களும் நமக்குரியதாகிறது. நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடே தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். ஏசாயா 12:3. இரண்டாவதாக, நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து துதி செலுத்த இன்னொரு காரணமும் உண்டு. அது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். வேதம் சொல்கிறது, ரோமர் 14:17, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது. பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் எத்தனை மேன்மையான சந்தோஷம்! பரிசுத்த ஆவியினால் தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, ஆவியின் கனிகள் எல்லாம் நம் வாழ்க்கைக்கு கிடைக்கிறது. கலாத்தியர் 5:22 காணப்படும் அந்த கனிகள் இனிமையானவை. அது அன்பு, சந்தோஷம், சமாதானம் என்று நீண்டு கொண்டே போகிறது. இன்னும் கர்த்தரை சந்தோஷத்தோடு துதிப்பதற்கு ஆயிரமான காரியங்கள் உண்டு. ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும் போது நமக்கு பெரிய சந்தோஷம் ஏற்படுகிறது. சந்தோஷத்துடனே நான் உங்களிடத்தில் வந்து என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதுகிறதை பாருங்கள். ரோமர் 15:30. சிலுவை சுமந்தவருடைய அன்பை குறித்து பேசுவது நமக்கு சந்தோஷம் அல்லவா? நம்மேல் அன்பு செலுத்தி நம்மை ராஜாக்களாக, ஆசாரியர்களாக அபிஷேகம் பண்ணின தேவனுடைய கிருபைகளை பேசுவது நமக்கு சந்தோஷம் அல்லவா? தேவ பிள்ளைகளே, வேதத்தை வாசிக்கும் போது நமக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது அல்லவா? கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. 19ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். இன்றைய நினைவிற்கு பிலிப்பியர் 4:4, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். இன்றைய வேத வாசிப்பு காலை ஆதியாகமம் 29 மற்றும் 30 அதிகாரங்கள்.
மாலை மத்தேயு 21 23 46 முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். சந்தோஷமாய் கர்த்தரை துதியுங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.